சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And he touched her hand, and the fever left her, and she arose and ministered unto them. Matthew 8:15. ఆమె చెయ్యి ముట్టగా జ్వరము ఆమెను విడిచెను. అంతటా ఆమె లేచి ఆయనకు ఉపచారము చేయసాగెను. మత్తయి సువార్త 8వ అధ్యాయం 15వ వాక్యం. அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். மத்தேயு 8:15. அன்பின் தேவ பிள்ளைகளே, பிரச்சனைகள் மாற வேண்டுமானால் தேவனுடைய தொடுதலை நீங்கள் உணர வேண்டும். தேவன் இந்த சம்பவத்தில் ஒரு மகளை தொடுகின்றார். அவருடைய பிரச்சனை உடனே மாறும் பொழுது அவர்கள் எழுந்திருந்து தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள், தேவனுடைய காரியத்தை செய்ய முற்பட்டார்கள். நம்முடைய பிரச்சனைகளையும் அநேக நேரத்தில் தேவன் மாற்றுகின்றார். ஆனால் நாம் தேவனுக்காக செயல்படுகின்றோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் நம் பிரச்சனைகளை மாற்றின போது உடனே நம் பாதையை தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திலே கடந்து செல்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு இந்த மகளைப் போல பிரச்சனைகள் மாறும் பொழுது தேவனையே சார்ந்து வாழ்வோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின். Thank you for watching. God bless you.